யூனிட் எக்ஸசைஸ் 5ல் 4 சம்மு சொல்யூஷன் என்ன கேட்குறாங்கன்னா இஃப் vertices ஆஃப் quadrilateral ஆர் அட் 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க அண்ட் இஸ் ஏரியா இஸ் 72 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. தப்பாக எழுதிட்டேன். கே ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டர் கொடுத்துட்டாங்க. கோஆர்டினேட்டருக்கு 4 வேர்டிசஸ் இருக்கும் இல்லையா, அதோட ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துட்டாங்க. 4 வேர்டிசஸும் கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. கே மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம அதை வச்சு கே கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஃபார்முலா. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் quadrilateral x1 x2 x3 x4 1 by 2 x4 x1 y1 y2 y3 y4 y1 வச்சுங்களா. ஏரியா ஃபார்முலா அப்படியே நம்ம எழுதிக்கலாம். மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி எழுதிட்டாலே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y1 minus கீழே வந்து மேலே y1 x2 plus y2 x3 plus y3 x4 plus y4 x1. அவ்வளோதான். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர் 72 ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா, 72 எழுதிக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த வேல்யூ 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 வேல்யூ, அந்த 4 வேல்யூவும் எடுத்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் வேலை. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கேவோட வேலையை கண்டுபிடிப்போம். முதல்ல எழுதிக்கலாம் 4 வேல்யூ. ஏ -5, 7, பி -4, கே, சி -1, -6, டி 4, 5, x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 வச்சுங்களா. இப்போ என்னது? 72 ஈக்குவல் டு 1/2 x1 என்னது? -5 into y2k plus x2 -4 into y3 -6 plus x3 என்னது? -1 into 5 plus x4 என்னது? 4 into 7. இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. மைனஸ் y1 என்னது? y1 7 into x2 -4 plus y2 k into x3 -1 plus y3 x4 இல்லையா, y3 என்னது? x4 into 4 plus y4 x1 5 into -5 5 into -5. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 4 140 144 ஆகிடும். 144 minus 5k minus into minus plus 4 into 6 12 24 minus into plus minus 5 plus 4 into 7 அது 14 28 minus 7 into 4 minus 28 plus into minus k இது 24 இல்லையா, -24 அப்புறம் -25 144. இந்த பக்கம் அப்படியே எழுதிக்கலாம். அந்த பக்கம் -5k அப்புறம் +24 -5 அப்புறம் +28 minus into minus +28 minus into minus plus k minus into minus plus 24 minus into minus plus 25
எல்லாம் முழுசாக வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், கே தனியாக நம்பர்ஸ் தனியாக எழுதிக்கலாம். -5k அப்புறம் இது என்னது வெறும் கே இல்லையா, வெறும் கே ப்ளஸ் கே, அப்புறம் இதெல்லாம் நம்பர்ஸ் இல்லையா, நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 24 ப்ளஸ் 28 ப்ளஸ் 28 ப்ளஸ் 24 ப்ளஸ் 25 -5 கடைசியாக எழுதிக்கலாம். அப்போது 144 ஈக்குவல் டு -4k ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம். இது 20 மைனஸ் ஆகிடும் இல்லையா, 24 ப்ளஸ் 28 ப்ளஸ் 28 ப்ளஸ் 24 ப்ளஸ் இது போச்சுன்னா 20. 144 ஈக்குவல் டு 24 24ம் 24 24ம் 48, 28 28ம் 56, இது ஒரு 20, 6 12 14 4 1 12 124 -4k ப்ளஸ் 124 ஆச்சா. இப்போது எனக்கு 4k தான், கே தான் வேணும் இல்லையா, அப்போ இந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள், 144 ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா 124 ஈக்குவல் டு -4k. 24ல் 44 போச்சுன்னா 20 ஈக்குவல் டு -4k. அப்போ k ஈக்குவல் டு 20 அதான் -k ஈக்குவல் டு 20/4, k ஈக்குவல் டு 5. அப்போ k ஈக்குவல் டு -5. அவ்வளோதான் சம்.